போல்ஸ்லையுமே ஒரே ட்ரெண்ட் தென்படுது. என்டிஏவுக்கு 130லிருந்து 160, மிட் பாயிண்ட் எடுத்துட்டிங்கனாலும் 140. இதெல்லாம் அந்த ட்ரெண்டு வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. அதே மாதிரி மகாகட்பந்தனுக்கு 90-95க்கு மேலே, மேக்சிமமே வந்து 100 வரைக்கும் போகலாம். அப்படிங்கும்பொழுது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிளியர் வெர்டிக்ட். அதாவது ஒப்பீனியன் போல்ஸ் சமயத்தை தாண்டி எக்ஸிட் போல்ஸுங்கிறது இன்னும் கொஞ்சம் க்ளோசர் டு த ரியாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பட்சத்தில் சென்ற முறையை விட இந்த முறை ஒரு வலுவான மேண்டேட், மச் பெட்டர் மேண்டேட் என்டிஏவுக்கு கிடைப்பது போல தெரிகிறது. ஓகே, இதில் எங்கே ஒருவேளை இதே எண்ணிக்கை வரலாம்? ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒரு லாஜிக் இருக்குது. எக்ஸிட் போல் ஓரளவுக்கு க்ளோசர் டு தி வெர்டிக்ட் வரும். அப்புறம் பெரும்பாலும் எல்லா ஏஜென்சியுமே ஒரே விதமாக இருக்கிறாங்க. அப்படின்னா மகாகட்பந்தன் எங்கே தவறு செய்திருக்கிறது அல்லது எங்கே மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறீங்க? இல்லை, தவறு அவர்கள் மீது தானா, இல்லை ஒரு பெரும்பான்மை மக்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சி தொடரலாம் என்று முடிவு செய்திருக்கிறார்களா? ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆப்போசிஷன் மேலேயே நம்ம கிரிட்டிசிசம் வைக்க முடியாது. இதுலேயும் ப்ராபப்ளி நமக்கு ஃபைனல் டேட்டா வந்ததுக்கு பிறகு தான் இன்னும் நிறைய அனாலிசிஸ் பண்ண முடியும். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டை வைத்து பெண்கள் பெருவாரியாக நிதிஷ் தலைமையிலான ஆட்சி தொடர வேண்டும் என்று கிட்டத்தட்ட முடிவு செய்தார் போல இருக்கிறது. அதுக்கு கடைசி நேரத்தில் 10,000 ரூபாய் போன்ற எல்லாம் ஒரு பக்கம் அதுக்கு உதவி செய்தாலும் ஜென்ரலி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு தன் சுயச்சார்பு அப்படிங்கிறத அங்கே கொண்டு வரதை அவங்க பார்த்தாங்க. அவங்க எண்ணிக்கையிலையும் கணிசமாக இருக்காங்க பல தொகுதிகளில் ஆண்களோட ஒப்பிடும்போது. ஓகே, ஸோ அது லார்ஜ் ஸ்கேல். என்னுடைய ஒப்பீனியனில் விமன் ஓட்டர்ஸ் முக்கியமாக நிதிஷ்க்கு, அதன் காரணமாக அது என்டிஏ கூட்டணியில் பாரதிய ஜனதாவுக்கும் அதனுடைய ஆதரவு கட்டாயமாக போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு நான் இப்போ நினைக்கிறேன். ஓகே, முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். அரவிந்த், இந்த தேர்தலில் வந்து முதல் கட்டத்திலேயும் சரி, ரெண்டாவது கட்டத்திலேயும் சரி, வாக்கு சதவீதம் கூடியிருக்கு. இதுதான் ஹையஸ்ட் இன் பீகார் ஹிஸ்ட்ரி. அப்படின்னா அதை என்னவா இதில் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு? சொன்ன மாதிரி பெண்கள் பெருவாரியா வாக்களித்ததை தான் நம்மளால பார்க்க முடியாது. நம்ம அந்த மேல் அண்ட் ஃபீமேல் ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனதுக்கும் விமன் அப்படி பார்க்குறீங்களா? நீங்கள் அந்த மேல் அண்ட் ஃபீமேல் ஓட்டர் டர்ன் அவுட் எடுத்து பார்த்தாவே நமக்கு தெரியும். ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் மேல் ஃபீமேலுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஓகே, ரெண்டாவது இதில் ஒரு காரணியாகவும் நம்ம எஸ்ஐஆரையும் பார்க்கலாம். எஸ்ஐஆரில் ஒரு 40 லட்சம் 50 லட்சம் 40 லட்சம் வாக்குகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால பேஸ் குறைஞ்சிருக்கும், டினாமினேஷன் குறைஞ்சிருக்கும். அதனால அந்த பர்சன்டேஜ் அதிகமானதுக்கான வாய்ப்பு. எஸ்ஐஆருக்கு பிறகான முதல் தேர்தல் மாநில அளவில் நடக்கிறது பீகாரில் தான் நடக்கும். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ப்ளஸ் பெண்கள் பெருவாரியான வாக்களித்தது. இரண்டாவதாக இளைஞர்கள் வாக்கை வந்து டு அன் எக்ஸ்டென்ட் ஜன்ஸ்வராஜ் பிரசாந்த் கிஷோரும் அவரும் இருக்கிறார். ஒரு புது ஃபேக்டர் உள்ள வராங்க. ஆனால் இதுவரைக்குமான வரக்கூடிய எக்ஸிட் போல் இதில் அவங்க பெருசா ஒர்க் அவுட் பண்ண மாதிரி தெரியும். நம்பர் வரல, நம்ம பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும். ஷீட் ஷேர் வராம இருக்கு. ஓகே, பர்சன்டேஜ் வந்துரும். நான் ஷேர் பண்ணி பார்க்கும்போது அவர் ஒரு 5-6-7% எடுத்தா கூட புதிதாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் அது ஒருவேளை தேஜஸ்வி அந்த இடத்துக்கு போக வேண்டியது கட்டாயம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? போக வேண்டியது கட்டாயம் இருக்கலாம். அல்லது இவங்க 2 பேர் வேண்டாம், புதுசா யாராச்சும் ஒருத்தர் வந்தா பரவாயில்லையேன்னு இருக்கும்போது அப்ப திடீர்னு வந்தங்காட்டி முதன்முறையா வாக்களிப்பதற்கான அந்த வாக்கு எண்ணிக்கை அதிகமாக கூட இருந்திருக்கலாம். அதனால இதெல்லாம் தான் நம்ம அது ரொம்ப முக்கியமான புள்ளி நினைக்கிறேன். அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக பீகார்ல பேசப்பட்ட ஒன்று. அப்புறம் நிறைய மைக்ரன்ஸ், கிட்டத்தட்ட 2 கோடி பேர் வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய இடத்துல இருந்து அவங்கள யார் அட்ரஸ் பண்றாங்கிற ஒன்று இருந்துச்சு. அப்ப இந்த 2 பேர் மேலேயும் அந்த நம்பிக்கை வந்திருக்காது அப்படின்னு அதை பார்த்து இந்த டைம் இதோட கேலண்டர் ஸ்கெடியூலும் பார்த்தீங்கன்னா சத் பூஜா அந்த டைம்ல தான் வந்து அரௌண்ட் அந்த டைம்ல வந்து எலெக்ஷன் வச்சிருந்தாங்க. பொதுவாக சத் பூஜாக்கு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எங்க இருந்தாலும் மீண்டும் பீகார் போவாங்க. பீகார்ல சத் பூஜாங்கிறது ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவல். நம்மள பொங்கல் மாதிரி அதுக்கு ஈக்குவலண்டா நம்ம சொல்ல முடியாது, பட் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அந்த மக்கள் மீண்டும் பீகாருக்கு சென்றார்கள். அதுக்கேற்ற மாதிரி அந்த கேலண்டரும் வந்தங்காட்டி பெருவாரியான மைக்ரண்ட் புலம்பெறும் தொழிலாளர்களும் மீண்டும் பீகாருக்கு போயிருந்தாங்க. அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகமானதுக்கு. நீங்க கேட்ட கேள்வி, இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கையா ஜன்ஸ்வராஜ் இருந்தாங்களோ, அதன் காரணமாக என்டிஏ மகாகட்பந்தனுக்கு இல்லாத ஒரு நம்பிக்கை இது பிரசாந்த் கிஷோர் கொடுத்தாருன்னு கேட்டாங்கன்னா அது கொடுத்திருப்பார். ஏன்னா பிரசாந்த் கிஷோரோட மொத்த அரசியலுமே ஒரு கனவு தான் அவர் வந்து அங்க விதைக்க பார்த்தார். ஒரு கனவு தான் அவர் வந்து செல் பண்ண பார்த்தார். நீங்க ஏன் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நீங்க ஏன் போய் தொழிலாளரா இருக்கணும்? உங்க மாநிலத்திலே நான் உங்களுக்கான வேலை வாய்ப்பை எப்படி ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்? அவரே கண்டெஸ்ட் பண்ணலங்க. அதுதான் அங்க அவர் அந்த நம்பிக்கை விதைக்க பார்த்து இருந்தாலும்
அது ஒரு பெரிய ஷீட்ஷாரா மாறாததுக்கு ஒரு காரணம் இவர் கண்டெஸ்ட் பண்ண அவரே முன்னாடி வந்து கண்டெஸ்ட் பண்ணியிருந்தானா இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வந்துடும். அவர் கண்டெஸ்டே பண்ணலிங்கும் போது தான் வந்து என்னதான் நான் 240 தொகுதிக்கு நான் பிரச்சாரத்துக்கு போகணும், அதனால நான் ஒரு தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணலன்னு அவர் சொன்னாலும், பட் இருந்தாலும் ஒரு தலைமையை எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணலிங்கும் போது மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும். எனவே பிரசாந்த் கிஷோர் இந்த எலெக்ஷன்ல ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கார். ஓட்டிங் பர்சன்டேஜ் உயர்வதற்கான அவரும் ஒரு காரணியா இருந்திருக்கார். அவர் மட்டுமே கிடையாது, அவரும் ஒரு காரணியா இருந்திருக்கார். ஒரு முக்கோண போட்டி, மும்முனை போட்டி அப்படிங்கிறது வந்து ஓட் ஷேருக்கு மட்டும் அதுக்காக கேக்குறேன். அதுக்கு ஓட் ஷேர் இன்கிரீஸ் பண்ணிருக்கிறதுக்கான சான்சஸ் இன்னமும் ஒரு 6-7% மேல எடுப்பாருங்கிறதா என்னோட கணிப்பா இருக்கு. ஓட்டிங் எக்ஸிட் போல் பர்சன்டேஜ் வந்தா நம்ம ஒரு இன்னொரு பாயிண்ட் வந்து பாஸ்வானுடைய எல்ஜேபி போன தடவை கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் இல்லாமல் தனித்து போட்டிட்டு நிதிஷோட வாய்ப்புகளை பல இடங்கள்ல கட் பண்ணுது. இன்னைக்கு அது வந்து என்டிஏ உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால ஒரு பூஸ்ட் அப் போத் ஒரு நெகட்டிவ் கட் பண்ணிட்டு பாசிட்டிவ் வேல்யூவை ஆட் பண்றதும் கடந்த முறை அவங்க 2020 பிஜேபி மட்டும் தான் எதிர்க்கல, பிஜேபி எதிர்த்தாங்க. அதனாலதான் நிதிஷோட நம்பர் குறைஞ்சது. இப்ப நீங்க அது வந்து ஓரளவுக்கு அந்த பேரிட்டி அதுல வருது, அவங்க உள்ளுக்குள்ளேயும் இருக்காங்க, அதனால பிளஸ் ஓட் வருது. அது வந்து என்டிஏக்கான கூடுதல் பலமா அது எங்க மாறுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். பெருமாள், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த வரக்கூடிய எக்ஸிட்? அதாவது இதுல வந்து முக்கியமானது வந்து வாக்குப்பதிவு சதவீதம் வந்து உயர்ந்திருக்கு. பொதுவாகவே இந்தியாவில் இதுவரை நடந்த எல்லா தேர்தல்கள்லையும் வாக்குப்பதிவு சதவீதம் உயர்ந்தது அப்படின்னா அது ஆளுகிற தரப்பிற்கு எதிராக தான் போகுங்கிறது இந்திய அரசியலோட பாலபாடம். ரொம்ப ரொம்ப அரிதாக, ரொம்ப அரிதினும் அரிதாக அது கடந்த 20 ஆண்டுகள்ல பல முறை மாறி இருக்குல்ல. இல்ல பல தேர்தல்கள் இப்போ சட்டமன்ற தேர்தல் இப்போ கூட டீகோடர்ல பிரணாயரன் இந்த விஷயத்தை தான் லேட்டஸ்டாக போட்ட வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. என்னன்னா இங்கே வந்திருக்க வாக்கு சதவீதங்கள் 56 65க்கு வந்திருக்கு. இன்னைக்கு அது வந்து 60. இப்போ நீங்க நேஷனல் எலெக்ஷன் கூட இப்போ நீங்க நாடாளுமன்ற தேர்தலே வாக்கு சதவீதம் கூட தான் செஞ்சிச்சு சார். அது 2% 3% கூடுறதுக்கும் 9% 11% கூடுறதுக்கும் ஒரு குவான்டிடேட்டிவா பெரிய வித்தியாசம் இருக்கு. அது வந்து முதல் காரணம். ரெண்டாவது அப்படின்னா அது வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக இருந்திருக்கும். ஆளுங்கட்சிக்கு எதிராக இருந்திருக்கு. ஆனா இதுல வரக்கூடிய எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் அப்படி ஆமா. இதுல எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ்ல எனக்கு ஒரு 3 விஷயங்கள் வந்து உதைக்குது. சரி, எல்லாருமே ஒரே மாதிரி 130ல இருந்து 160க்குள்ள கொடுத்திருக்காங்க. தேர்தல் நடந்து கொண்டிருந்த போதே 1,34,00,000 பெண்களுக்கு அவங்க கணக்குல 10,000 ரூபாயை வந்து இந்த அரசாங்கம் போட்டுச்சு. இப்போ இந்த தேர்தலில் வாக்கு சதவீதமா பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் வந்து அதிக வாக்களிச்சிருக்காங்க. இப்போ இந்த பணம் எல்லாம் ஒர்க் ஆகி நிதிஷ்குமாருக்கு எதிராக எந்த விதமான எதிர்ப்பு அலையுமே இல்லாம இருந்து இந்த வாக்குகள் எல்லாமே அப்படியே பதிவாயிருந்தா என்டிஏ வந்து 160% 160 இடத்துல தான் ஆரம்பிச்சிருக்கணும். 160ல இருந்து 180 இடங்கள் வரைக்கும் போயிருக்கணும். இப்போ பெண்கள் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. பெண்களுக்கு நீங்க அதிக அளவில் ரூபா கொடுத்துருக்கீங்க. இந்த தேர்தல்லையே 2 MY ஃபேக்டர் பீகார்ல இருக்கு. இந்த வாக்கு சதவீதத்தை நீங்க கேட்டதுனால அதை மட்டும் கேட்டிருந்தேன். எஸ் பாலா, வாக்கு சதவீதம் என்னவா வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. வாக்கு சதவீதங்களை பார்க்கிறோம். இப்ப மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாக்கு சதவீதம் என்டிஏ பொறுத்த வரைக்கும் 48%, மகாகத்பந்தன் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 37%, ஜன்சுராஜ் பிரசாந்த் கிஷோருடைய ஜன்சுராஜ் பார்ட்டிக்கு 5%, இதர கட்சிகளுக்கு 10% அப்படிங்கிற அடிப்படையில் வாக்கு சதவீதம் இப்போதைக்கு இருக்கு. மற்ற அதர்ஸ்க்கு 2ல இருந்து 8 சீட் வரைக்கும் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸிட் போல் தான் நினைக்கிறேன். அதை மட்டும் ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிப்போம். அதர்ஸ் அவ்வளோ ஒரு பெரிய ஃபேக்டர் எனக்கு கிடையாது. ஓகே, ரைட். நம்ம மற்ற அடுத்தடுத்து வரக்கூடிய எண்ணிக்கையும் பர்சன்டேஜ் வரும்போது பேசலாம். சாரி மணி, நீங்க சொல்லுங்க. இப்போ அப்படி பார்க்கிற பொழுது இந்த தேர்தல் இந்த முடிவுகள் இருக்குல்ல, அவங்க 160ல இருந்து 180 200 தாண்டி போறாங்கன்னா அது கரெக்டா இருக்கும். இந்த தேர்தல் வந்து இதற்கு முந்தைய தேர்தல் நாம இது ரெண்டையுமே எப்படி பார்க்கணும்னா 2019 தேர்தலில் என்டிஏ கூட்டணி என்னவாக